This video is sponsored by Buy Mode shopping application. ஜூன் 10 குடியை கெடுக்கும் என்பது பொது மொழி. அந்நோயால் ஆகின்றனர் தினமும் பலர் பலி கேட்கிறது. பாதிப்படைந்த தந்தையை இழந்த குழந்தைகளின் அழுகை ஒலி. இந்த பிரச்சனையை போக்க இல்லையா வழி? ஏன் இல்லை? உடல் நலத்தை பற்றி ஒரு நிமிடம் யோசித்து பார்க்கலாம். மனநல பாதிப்புகள் பற்றி கொஞ்சம் நேசித்து கேட்கலாம். சமூக விளைவுகளை சற்றே கணித்து நோக்கலாம். உயிரின் மதிப்பை உணர்ந்து நடக்கலாம். 1935 மது பழக்கத்தில் இருந்து மீள்வதற்கான முதல் அமைப்பு அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட நாள் இன்று. மனைவி மக்கள் குடும்பத்தையே பட்டை குடிக்கும் பல்வகை தாவரங்களை வளர்க்கும் இடம். அவைகளை பாதுகாத்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படும். பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தி அவற்றை பற்றிய அறிவை பகிர்வதும் பெரும்பாலான தாவரவியல் பூங்காக்களின் நோக்கம். 1793 பாரிஸில் உலகின் முதல் தாவரவியல் பூங்கா தி ஜார்டின் டிஸ் பிளான்டர்ஸ் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்ட நாள் என்று. காளையார் கோவிலில் உள்ளது நினைவாலயம். இளங்காளைகளாக இருந்தபோதே உருவானது சுதந்திர தாகம். பெயர்களோ சின்ன மருது, பெரிய மருது என்று அழைக்கப்படும். பழனியப்பன் பொன்னாத்தாளுக்கு மகன்களாக பிறந்தது விருதுநகர் மாவட்டம். விடுதலை போராட்டத்திற்கு நாட்டில் வித்திட்டனர். ஆங்கிலேய படைகளுக்கு அச்சமூட்டினர். 1780 சிவகங்கையை மீட்டு வேலு நாச்சியாரை அரியணை ஏற்றினர். சின்ன மருதுவின் அறிக்கைக்கு ஜம்புத்தீவு பிரகடனம் என்று பெயரிட்டனர். இங்கிலாந்து அதிகாரிகள் இதனால் ஆத்திரமுற்றனர். 1801 விடுதலை போராட்ட வீரர் சின்ன மருது ஜம்புத்தீவு பிரகடனத்தை திருச்சியில் வெளியிட்ட நாள் இன்று. இந்திய நூலகத்துறையின் முன்னோடி அரங்கநாதன். இவரோ அவரின் ஏகலைவ மாணவன். தமிழக பொது நூலக இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுவோம். பிறந்தது தேனி மாவட்டம் சின்னமனூர். 1962 கன்னிமாரா பொது நூலகத்தில் நூலகர் ஆனார். தமிழக நூலகத்துறையில் பொற்காலம் என்றோர் பலர். இந்திய நூலக இயக்கம் என்ற நூலில் 4000 ஆண்டு வரலாற்றை எழுதி வைத்தார். தமிழில் முதலாக வெளிவந்த ஆண்டு நூலுக்கு சொந்தக்காரர் இவர். 1925 தமிழக நூலகத்துறையின் முன்னோடி வே. தில்லைநாயகம் அவர்களின் பிறந்த நாள் என்று. மாமேதை அரிஸ்டாட்டிலிடம் கல்வி கற்றார். அனைத்து திசைகளிலுள்ள நாடுகளை அறிவது போன்ற பாடங்களில் மேம்பட்டிருந்தார். அந்த அறிவை பின்னாளில் உலகம் வெற்றி பெற வழியாய் மாற்றினார். அதனால் மகா அலெக்சாண்டர் என்ற பட்டம் பெற்றார். கிமு 323 மகா அலெக்சாண்டர் மறைந்த நாள் இன்று. இலக்கு, அதன் மேல் கவனம், அதற்கான உழைப்பு இவரின் தாரக மந்திரம். தொழில்நுட்பத்தின் ஒவ்வொரு அடியும் மனித குலத்தின் வாழ்க்கையை ஒருபடி சுலபமாக சிறப்பாக உயர்த்த வேண்டும் என்று அடிக்கடி கூறுவதோடு உலகையே திரும்பி பார்க்க வைத்துக் கொண்டிருக்கும் மனிதர். மதுரையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்று கணினி உலகை ஆண்டு கொண்டிருக்கும் கணினி தொழில்நுட்ப மேலாளர் சுந்தர் பிச்சை பிறந்த நாள் என்று. ஆண்டு 1972. This video is sponsored by Buy Mode shopping application.